நாங்கள் ஆண்டவருடைய வசனத்துக்கு நாங்கள் செவி கொடுப்போம். புதிதாய் வந்தவர்கள் இருக்கிறீங்க, பழையாக்கள் இருக்கிறீங்க. ஸோ ஆண்டவருடைய வசனத்தை நித்திர கொள்ளாமல் வடிவாக காது கொடுத்து கேளுங்க. சிலாக்கள் நித்திர கொள்றதையும் நான் பார்த்துருக்கிறேன். இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணும் பொழுது ஒரு 45 நிமிஷத்துக்கு காதை செவிமடுத்து கேளுங்க. நிச்சயமாக ஆண்டவர் அவருடைய வசனத்தின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுவார். ஓகே, மத்தேயு 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். வேத புத்தகம் இல்லாதாக்கள் என்னட்டு சொன்னீங்கன்னா வேத புத்தகம் தருவேன். நீங்க வரும் பொழுது வேத புத்தகத்தை எடுத்துட்டு வரோம். ஓகே, 21வது வசனத்தை வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஓகே, இப்ப நீங்க வாசித்த இந்த வசனம் பேசப்பட்டது ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே. இந்த வசனத்தை இயேசு எந்த இடத்துல எப்ப பேசினார் என்றால், இயேசுவானவர் பெத்லெஹேம் என்று சொல்லப்படுகின்ற இன்றைக்கும் இஸ்ரவேல் நாட்டிலே இருக்கிற பட்டணத்திலே அவர் பிறந்தார். ஆனால் அவர் ஊழியம் செய்யும் பொழுது, சரியாக அவருடைய 30 வயது ஆகும் பொழுது அவர் ஊழியத்துக்குள்ளே வருகிறார். அவருடைய திட்டத்தை, தேவனுடைய திட்டத்தை அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டியதாக இருந்தது. நம்ம எல்லோருக்கும் தெரியும், அவர் தேவனாய் இருந்தார், ஆனால் மனுஷனாய் பிறந்து வந்தார். எதற்காக வந்தார் என்றால், உலக மக்களின், கிறிஸ்தவர்களின் அல்ல, ரோமன் கத்தோலிக்கர்களின் அல்ல, பெந்தகோஸ்தே கிறிஸ்தவர்களுடையது அல்ல, மெதடிஸ்த திருச்சபைக்காரர்களுடையது அல்ல, உலக மக்கள். என்னுடைய உங்கள் வசனம், பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். நானும் நீங்களும் மரணத்துக்கு போகாதபடிக்கு காப்பாற்றுவதற்கு இயேசுவானவர் வந்து அந்த மரணத்தை தனக்கு ஏற்றுக்கொண்டார். இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் இந்து சமயத்திலிருந்து கிறிஸ்தவ சமயத்துக்கு வாரது அல்ல. இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் இஸ்லாம் மதத்திலிருந்து கிறிஸ்தவத்தை தழுவுவதல்ல. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி பைபிள் வைத்து வாசித்துக் கொண்டிருக்கிறவர்கள் பௌத்த சமயத்திலிருந்து கிறிஸ்தவ சமயத்துக்கு வாரது அல்ல. இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் அவர்கள் தேவனுடைய, கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றமடைகிறார்கள். எப்படி மாற்றமடைகிறார்கள் என்றால், அவருடைய சுபாவம் மாற்றப்படுகிறது. முதல் பீடி குடித்தவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபைக்கு போக ஆரம்பித்ததுக்கு பிறகு பீடி குடிப்பானா? குடிக்க மாட்டான். சிலவன் சபைக்கு வந்துட்டு கள்ளமா குடிக்கிறவனும் உண்டு. அது வந்து அடுத்த கட்டம், அது வேற செக்ஷன். முதல் சாராயம் குடிச்சவன் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர தொடங்கினதுக்கு பிறகு, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு சாராயம் குடிப்பானா? குடிக்க மாட்டான். கள்ளமா குடிக்கிறவன் இருக்கு, அது வேற செக்ஷன். அதை பத்தி நான் பேச வரல, அதை பேசினா டைம் போயிடும். ஓகே, அதே மாதிரி இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால், இயேசுவை நாம் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை பின்பற்றுகிறவன் எப்படி இருப்பான் என்று சொன்னால், அவன் என்னுடைய வசனங்களை கை கொள்ளுவான். அவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, பிறர் பொருளை இச்சியாதிருப்பாயாக, வேலி கம்ப புடுங்கி வேலியை மாத்தி வளவ பெருசாக்காதிருப்பாயாக. நீங்க யோசிக்கீங்க, எங்க இருக்கு? பைபிள்ல இருக்கு, எடுத்து வாசி பாருங்க. பைபிளை வடியா வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிறர் மனைவியை இச்சியாதிருப்பாயாக, இன்னொருத்தன மனுஷிய கண் போடாதிருப்பாயாக. இப்படி பல காரியங்கள் இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும்படி உன்னுடைய தாயையும் உன்னுடைய தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்றும் சொல்லுகிறார். அப்ப நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். சோ இயேசு இந்த பூமிக்கு வர வேண்டியிருந்தது ஏனென்றால் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. இப்ப நீங்க வாசிச்ச இந்த வசனத்தை ஆண்டவர் கப்பர்நகூம் என்கின்ற பட்டணத்திலே வைத்து அவர் பேசினார். எந்த இடத்துல வச்சு பேசினார் என்றால், வேத புத்தகத்தை நன்கு வாசித்தவர்களுக்கு தெரியும். மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், இவை அனைத்தையும் சொல்லுவாங்க மலை பிரசங்கம் என்று சொல்லி. இயேசுவானவர் மலையிலே இருந்து பிரசங்கம் செய்த வார்த்தைகள் தான் அது. அந்த மலை பிரசங்கத்துல அநேக காரியங்கள் அதில் காணப்படுகிறது. அநேக காரியங்கள் காணப்பட்டாலும்
இயேசுவானவர் பேசிய ஒரு குறிப்பிட்ட சில வசனங்களை நாங்கள் இன்றைக்கு தியானித்து கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அந்த வசனம் சொல்லுகிறது, 21வது வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்ப இந்த கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் யார்? கிறிஸ்தவர்கள், தேவனை அறிந்த ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள் தான் எப்படி கூப்பிடுவார்கள்? இயேசுவை பார்த்து கர்த்தாவே, கர்த்தரே, இயேசுவே, கர்த்தாவே என்று சொன்னால் எஜமானே என்று சொல்லி சொல்லுவார்கள். அப்ப இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோகத்திலே இருக்கிற என்னுடைய பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பான். மற்றபடி மற்றவன் பிரவேசிக்க முடியாது. மற்றவன் எங்க போவான்? நரகத்துக்குள்ளே தள்ளப்படுவான். நரகத்தில் என்ன இருக்குது? பீஸா ஹட், கேஎஃப்சியா? என்ன இருக்குது? அக்கினி இருக்கிறது, நித்திய அக்கினி. சரிதானே? அப்ப அந்த அக்கினிக்குள்ளே தள்ளப்படுவான். ஓகே, 22வது வசனத்துல மீண்டும் இயேசு பேசுகிறார். வாசிங்க. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அந்நாளில், எந்த நாளில்? பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் மீண்டும் இந்த பூமிக்கு வெகு சீக்கிரத்திலே வருவேன். ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், நீங்க இதை பல வருஷமா தானடா சொல்றீங்க? ஆன்லைன்ல பார்க்குற சில விதண்டாவாதிகள் கேட்கலாம், அடே நீங்க இதை அந்த நாள்லதே சொல்லுறீங்களேடா, இதோ சீக்கிரம் வருகிறேன் வருகிறேன், இன்னும் வந்ததா காணலையே. நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, சிருஷ்டிப்ப 1வது அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் 1வது நாளில் சில காரியங்களை படைக்கிறார். வாசிச்சிருப்பீங்க. படைச்சதுக்கு பிறகு ஆண்டவர் அதை பார்க்கிறார், நல்லது என்று. நாம வாசிக்கக்குள்ள ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை படைத்தார், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று வாசிச்சுட்டு அப்படி இந்த ஸ்பீட்ல நம்ம வாசிப்போம். ஆண்டவர் அந்த வேகத்துல எல்லாம் செய்யல. அவர் பூமியை படைத்தார், வானத்தை படைத்தார், பிறகு வந்து பார்க்கிறார், பூமி எல்லாம் ஓகேயா, இப்படி இருக்குது, நல்லது என்று கண்டார் என்ற ஒரு வசனம் இருக்கு. ஒவ்வொரு நாள்லையும் அது நல்லது என்று கண்டார். அப்படி என்றா ஒரு கலைஞனை பார்த்தீங்கன்னு சொன்னா, அவன் ஒரு காரியத்தை, ஒரு படத்தை வரையும் பொழுது அவன் உடனே எல்லாத்தையும் இப்படி வரைஞ்சி இப்படி கொடுக்க மாட்டான். வரைஞ்சி அதை கொஞ்சம் நின்று பார்த்து, இல்லைண்டா நம்முடைய மெல்கி பிரதர் இருக்கிறார், இப்போ அவர்கிட்ட நான் சில நேரம் இந்த தாடியை தலைமுடியை வெட்டுறதுக்கு நான் போகிற நேரத்தில் அவர் வாங்க இருங்க, முடிஞ்சு போ, இந்த மாதிரி அனுப்ப மாட்டார். அவர் எப்படி வெட்ட வேறண்டா, வெட்டி என்ன பார்ப்பார், இதெல்லாம் பார்த்துருக்கார், நிமித்தி எல்லாம் பார்த்து இங்கே நிமிருங்க என்று சொல்லி என்ன நிமிர வச்சு எல்லாம் பார்த்து எல்லாம் ஷேப் பண்ணி, அப்படிதான் முடி வெட்டுற ஒரு ஒழுங்கா அழங்கா எல்லாத்தையும் ஷேப் பண்ணி வெட்டுவாங்க. அதை மாதிரி தான் துணி வெட்டக்குள்ளையும், ஒரு ஷர்ட்டை தைக்கக்குள்ளையும் துணி வெட்டக்குள்ள அந்த அளவை வச்சு வெட்டி எல்லாம் பார்த்து எல்லாம் தான் செய்வோம். அப்போ அதை மாதிரி தான் ஆண்டவர், அவர் எல்லாத்தையும் ஆறுதலா மெதுவா சரியா செய்வார். ஏன் நான் இதை சொல்றேன்னு சொன்னா, அவர் ஏன் வரல இன்னும் என்ற ஒரு கேள்விக்கு பதிலா நான் சொல்றேன். அவர் வருவார். அவர் வருகின்ற நாட்கள் மிகவும் சமீபமா இருக்கிறது. எப்ப வருவார் தெரியாது. அவரே சொன்னார், இரவிலே திருடன் வருவது போல நான் வருவேன். திருடன் வரக்குள்ள இந்த வாரனா விக்டோரியாமா என்ன மாதிரி கொஞ்சம் இருங்களா, களவெடுக்க போற அலுமாரிக்குள்ள கூட 1 லட்சம் ரூபாய் காசை இப்படியா வருவான். மெதுவா வருவான். நம்ம அறியாத நேரத்துல தான் திருடன் வருவான். அன்றைக்கு அந்த சின்ன ஊரணியில அந்த அம்மாட தாலியை பிச்சுட்டு அவருக்கு தெரியாது பின்னால வந்தது ஆரண்டு. அவ என்ன சொல்றா, யாரோ இந்த கணவன் நிக்கிறாரு நான் நினைச்சேன், ஆனா அங்க நின்றது கணவன் அல்ல, கல்வன். அப்ப இயேசு வருவார். அப்ப இந்த வசனத்துல அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே, எந்த நாளில் என்றால் இயேசு இந்த பூமியிலே வருவதற்கான நாள். அந்த நாளில் என்ன நடக்கும் தெரியுமா? நானும் நீங்களும் அவருக்கு முன்பாக நிற்கின்ற அந்த நாள். பரிசுத்த வேதாகம் சொல்கிறது, அதுதான் வெள்ளை சிங்காசன நாள், அதுதான் நியாய தீர்ப்பின்
நாள். அந்த நாள்ல என்ன நடக்கும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுது தெரியுமா? இதுவரைக்கும் உலகத்துல நிறைய பேர் செத்துருக்காங்க தானே? செத்துருக்காங்களா? செத்தவர்களுடைய கல்லறைகள் திறக்கப்படும். கடல்ல செத்தவனை கடல் என்ன செய்யுமாம்? ஒப்பு கொடுக்குமாம். எல்லாரும் போய் நிக்கத்தான் வேணும். செத்தவன், உயிரோட இருக்கிறவன், அனுரகுமார திசாநாயக்க, மஹிந்த ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க, என்னது சஜித் பிரேமதாச, அவங்களோட அப்பா பிரேமதாச, வேலுப்பிள்ளை பிரபாகரன், இவங்க எல்லாருமே ஒரு நாள் வருகிறது அன்று இயேசுவுக்கு முன்னால நிற்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ரணில் விக்ரமசிங்கர பேரும் இருக்கான்னு சொல்லி கேட்காதீங்க, எல்லாரும் நிற்க வேண்டும் என்று வேத புத்தகம் சொல்லுகிறது. அந்த நாளிலே, அந்த நியாய தீர்ப்பு நாளிலே, அந்த நாளில் யாரும் எதுவும் பேச இயலாது. ஏன்? கடவுளுக்கு தெரியும் நாங்க என்ன விளையாட்டெல்லாம் விட்டுருக்கோம். மனம் திரும்பினால் அந்த நாள்ல தப்பி விக்கப்படுவோம். மனம் திரும்பல, எங்களுக்கு எல்லாம் தெரியும், இவராரு வந்துட்டார் எங்களுக்கு சொல்றதுக்கு என்று நடந்தால் அந்த நாள்ல போய் நில்லு. நிற்கும் பொழுது பேச முடியாது. கையுங்களவுமா போலீஸ் பிடிச்சா ஒரு ஆளை எப்படி அந்த இடத்துல சொல்லலாமா? நான் இது செய்யல சார். அப்ப இது யாரு செஞ்சது? உங்க கையில தானே இருக்குது இந்த கஞ்சா பொட்டலம் என்று அவர் சொல்லும் பொழுது நாங்க எதுவும் சொல்லலுமா? போலீஸுக்கு சொல்லலாது. அப்ப அந்த நாளிலே, அந்த நாளில் அவருக்கு முன்பாக நிற்கும் நாளிலே இயேசு சொல்லுகிறார், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்திலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்திலே பிசாசு துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்திலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். இதையே நான் சொல்றேன்டா, இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ ஜனமா இருக்கட்டும், அவங்க எந்த மதத்தை சேர்ந்த நபர்களா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு வித்தியாசமா, அவங்களுக்கு தெரியாத வண்ணமா ஒரு சம்பவம் நடந்தா அதுக்கு பின்னால ஓடுவாங்களா இல்லையா? வேப்ப மரத்துல பால் வருதாமண்டா ஓடி போய் பார்க்கிறார்கள் எத்தனை பேர்? நான் ஒரு காலத்துல பார்த்தனா, நான் கல்லடியில இருக்கும் பொழுது ஒரு மரத்துல பால் வந்த பொழுது பார்த்தனா, பேக்கரிக்குள்ளால சிலுவை தெரியுதாமன்றோடனே ஓடி போய் பார்த்தார்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு பேக்கரி ஓனரே பேரலைஸ்ட் ஆகி இருந்ததை நான் பார்த்தேன். அந்த பேக்கரி ஓனர், சிலுவை வந்த அந்த ஓனர். அப்படி நமக்கு அந்த வித்தியாசமா ஏது நடக்குதுண்டா ஓடுவோம். ஏன்? அங்க பிசாசு ஓடுதாம், அங்க நோய் சுகமாகுதாம், அங்க ஏதோ நம்மளை பத்தி சொல்றாங்களாம். சிலாக்கள் போய் கேட்கிறதானே, ஐயா பார்த்து சொல்லுங்க ஐயா, இந்த எதிர்காலம் எப்படி, எனக்கு எப்படிப்பட்ட பொண்டாட்டி அமையும், எனக்கு எப்படிப்பட்ட கணவன் அமையும் என்று கையை நீட்டுற. அவன் சொல்லுவான், இந்த ரேகை அந்தமாய் இருக்குது, உங்களுக்கு அந்தமாய் வாழ்க்கொண்டு இருக்குது, உங்களுக்கு ஒரு கிழமையில அருமையான வாழ்க்கை அமையும், ஒரு கிழமையில அந்த ஆள் உயிரோடே இருக்க மாட்டான், சில செத்தும் போயிடுவான். அப்படியான சம்பவங்கள் நடந்திருக்கு. அப்ப இயேசு இதுல என்ன சொல்ல வாராருண்டா, இந்த அற்புத அடையாளங்கள், இந்த அதிசயம், ஓஹூ என்று எனக்கு தெரியும். இந்த சிஸ்டரை விட்டு நான் பஸ் ஸ்டாப் போன நேரம் இந்த சிஸ்டர் சொன்னா, பாஸ்டர் எங்கட வளவுக்குள்ள ஆரோ என்னத்தையோ வீசிருக்காங்க, நீங்க சொல்லணும். என்ன கரைச்சல்ல நான் மனசுல நினைக்கிறேன், நான் சொல்லணும். இதெல்லாம் வீசிருக்கிறது என்ன சாமான் கண்ணை மூடணும்னே இப்படி வந்து இப்படி எனக்கு தெரியுதுன்னு சொன்னா நான் எல்லாம் அங்க இருக்க வேண்டியால். நீங்க யோசிச்சு பாருங்களேன், நான் இந்த கொக்குகளுக்குள்ள வந்து இப்படியா கிடக்கணும். நான் ஒரு ஆலமரத்துக்கு கீழே இப்படி இருந்து இன்னால நல்ல மியூசிக் போ இப்படி இருப்பேன். சொல்லுங்க அழகுராஜா, நீங்க வந்ததன் நோக்கம் என்ன? என்னுடைய மனைவி கொழும்புல இருக்கிறாங்க, எப்ப வருவாங்க? அவள் வருவாள், உன்னிடத்தில் வருவாள், நீ அவளை சந்திப்பாய். இந்த மாதிரி தான் நான் பேசியிருக்கோம். நீங்க எல்லாம் என்ன செஞ்சிருப்பீங்க? காசு, அது இது, பள்ளம், தட்டு, முட்டு எல்லாம் எடுத்துட்டு என்ன தேடி வந்திருப்பீங்க. அப்ப நான் சொன்னேன், அவட்ட எனக்கு தெரியுமா என்னத்தை வீசினே எனக்கு தெரியுமாடாப்பா, நான் வேணும்னா உங்களுக்கு ஜெபிக்கிறேன். அப்படித்தான் நான் சொன்னேன். நான் உங்களுக்கு வேண்டாம் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு அதிசயம் செய்வார், அற்புதம் செய்வார். அப்ப இந்த வசனத்துல சொல்றத போல நிறைய பேர் அப்படி வந்து சொல்லுவாங்களாம் இயேசுட்ட, என்ன ஆண்டவரே உங்களோட நாமத்தை சொல்லித்தான் நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன், என்ன கர்த்தர் சொல்லுகிறார் என்று. இந்த பழைய கிறிஸ்தவர்களுக்கு இது விளங்கும் நான் என்ன சொல்ல வாரேன். உம்முடைய நாமத்துல தான் பிசாசு திரத்துனான், இயேசுவின் நாமத்துல போன்றன் போயிட்டு. பிறகு என்னவா? உம்முடைய நாமத்துல தான் அற்புத அடையாளங்களை செய்த, என்ன ஜெபிச்சோன்னே எல்லாம் சுகமாயா, எனக்கு இப்ப வலி இல்லை, எனக்கு இப்ப நோய் இல்லை, எனக்கு இப்ப பிடிப்பு இல்லை. நம்ம டாக்கள் இப்ப சொல்லுவாங்களாம்,
அப்ப 23வது வசனத்துல இயேசு இன்னொரு பதில் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட ஆட்களுக்கு. அப்பொழுது நான் ஒரு காலும் உங்களை அறியவில்லை. என்ன சொல்லுவாரா? இவங்க இயேசுவின் நாமத்துல தான் திறத்தினவங்க, வேற நாமத்துல திறத்தல. இயேசுவே சொல்றார், என்ன, எனது நாமத்திலே உம்முடைய நாமத்திலே திறத்தினோம் கர்த்தாவே, உம்முடைய நாமத்திலே தான் நாங்க இதெல்லாம் இந்த அற்புதம் எல்லாம் செய்தோம் கர்த்தாவே இவங்க சொல்லுவாங்க. ஆனா இயேசு என்ன சொல்லுவாராம்? இயேசுக்கு தெரியும் இது இயேசு பொய் சொல்ற மாதிரி இருக்கு. நான் உங்களை அறியவில்லை, ஒரு காலம் அறியவில்லை, உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். 24வது வசனத்துல இந்த சம்பவத்தினுடைய முடிவு அதை முடிக்கிறார் அப்படின்னு பாருங்க. ஆகையால் நான் சொல்லிய நம்ம அதோட அவர்களுக்கு சொல்லுவேன், அதோட நித்தாட்டுவோம், அதுக்கு கீழே போகணும். ஓகே, அப்ப 21வது வசனத்துல அவர் சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதாவினுடைய சித்தத்தின் படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பார். ஏன் இந்த ஆராதனை, ஏன் இந்த ஊழியம் நாங்க செய்கிறோம்டா, அழிந்து போகின்ற ஆத்துமாக்கள், பாவத்தால சாபத்தால பலவிதமான விட முடியாத காரியத்தில் சிக்கி தவிச்சு அழிஞ்சு போகிற ஆத்துமாக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை சொல்லி அவர்களை இயேசுவின் அண்டை கொண்டு வந்து பரலோகத்துக்குள்ளே கொண்டு போவதற்காகத்தான் இந்த ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம். எங்களுக்கு காசு சம்பாதிக்கல. காசு சம்பாதிக்கன்னா நான் இதெல்லாம் கலட்டி வச்சுட்டு வடிவான ஷர்ட் எல்லாம் இருக்குது போட்டுட்டு வடிவா ஒரு கம்பெனியில் போய் இருந்தால் மாதம் முடிய எனக்கு சம்பளம் தருவான், சரிதானே? அதில் காசு வடிவா காசு சம்பாதிக்கிறதுக்கு அல்ல, பேர் புகழ் சம்பாதிக்கிறதுக்கு இந்த ஊழியம் செய்யல, மதம் மாத்துறதுக்கு. உங்களெல்லாம் மதம் மாற்றி உங்களுக்கு காலத்தில் ஒரு செபமாலையை போட்டு அடிச்சு உங்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. உங்களை இயேசுவின் அண்டை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஊழியம். அப்ப இயேசு சொல்லுகிறார், பரலோகத்திலே இருக்கிற என்னுடைய பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பான். அப்ப இந்த பிதாவின் சித்தம் என்ன என்பதை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கின்றைய செய்தியை, இன்றைய பிரசங்கத்தை நீங்கள் யாராவது நோட்ஸ் காப்பியில் எழுதுறதா இருந்தா இந்த பிரசங்கத்தினுடைய தலையங்கம் நீங்கள் எழுதி கொள்ளுங்க, பிதாவின் சித்தம். ஓகே, இதே மலை பிரசங்கத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னொரு காரியத்தை பேசுகிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் திருப்புங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்படியே மத்தேயுல 9வது வசனத்தை பாருங்க, நான் வாசிக்கிறேன், நீங்க பாருங்க, வேத புத்தகத்தை எடுத்து பாருங்க. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, இதுதான் ஜெபம் இல்ல, விதம், இப்படித்தான் செய்யணும் என்ற ஒரு விதம். என்ன, இத மாதிரி நீங்க ஜெபிக்கலாம். விதம் என்று சொல்றது வந்து ஒன்றை போல நம்ம ஒரு சாம்பிள் ஒன்று காட்டுறது. என்ன, நாங்க இப்போ ஒரு பொருளை கடையில நாங்க லொட்டா வாங்கும் பொழுது ஒரு துணியையோ ஏதோ ஒன்று நாங்க நிறைய வேண்ட போறோம் என்று சொன்னா, அண்ணா ஒரு சாம்பிள் தாங்க, உங்களுக்கு விளங்குற மாதிரி, பாபாவுக்கு விளங்குற மாதிரி நான் சொல்றேன் பாருங்க. சிரிப்பாவோ பாபா, இந்த கோயில்ல போய் பூந்தி ஃபர்ஸ்டா வேண்டல, என்ன முன்னுக்கு பூந்தி தட்டுல இருக்கிற பூந்தி எடுத்து சாப்பிட்றோம், கொஞ்சம் இனிப்புக்கு கூட இருக்கு இல்லையா, வாங்கண்ட அடுத்த அப்படி எல்லா கடையிலையும் சாப்பிட்டு போட்டு வேண்டாம வாராக்கள் இருக்காங்க பூந்தியை. பார்த்தீங்கன்னே சிரிப்பு வருது, அவங்களுக்கு விளங்குற மாதிரி. ஏன்னா நான் எல்லாம் செஞ்சிருக்கேன், அந்த பேர் எல்லாம் எல்லா மணியை அடிச்சு தான் நானும் வந்தேன் நான். அப்போ பூந்தியை சாப்பிட்டு போட்டு அப்புறம் ஒரு கடையில் என்ன சொல்லுவோம், இது நல்லா இருக்கு, கொஞ்சம் இந்த பூந்தியா போடுங்க ஐயா, ஒரு கிலோ பூந்தி என்று சொல்லி வேண்டுவோம். அப்போ அந்த மாதிரி சாம்பிள் வச்சிருப்பாங்க பூந்தி கடையில் எடுத்து சாப்பிட்டு பார்த்து வேண்டுறதுக்கு. கிழங்கு கடை மற்ற கடையிலெல்லாம் வைக்க மாட்டாங்க, இதில் மட்டும்தான் வைப்பாங்க. பூந்தி கடையில் மட்டும்தான் அந்த வாய்ப்பு உண்டு உங்களுக்கு, அந்த கிருபை, அந்த இரக்கம் உண்டு. அப்ப நீங்க ஜெபிக்க வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எங்க வரணும்? பூமிக்கு வரணும். இப்ப இயேசு ஜெபிக்கும் பொழுது எங்க இருந்து ஜெபிக்கிறார்? பூமியிலிருந்து ஜெபிக்கிறார். அப்ப ஜெபிக்கும் பொழுது உம்முடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வரட்டுமே. கடவுளுடைய ராஜ்யம் இங்க பூமிக்கு வந்தாதான் நம்ம இன்றைக்கு கடந்து மல்லு கட்டுறோமே, எங்களுக்கு நீதி வேணும், நீதி வேணும், நீதி வேணும் என்று கத்துறோம். ரோட்டில் தண்ணி குடிக்க மாட்டோம், அது குடிக்க மாட்டோம் என்று கத்துறோம். நீதி உங்களுக்கு கிடைக்காது.
யாருக்கும் நீதி கிடைக்காது. நீதி எப்ப தெரியுமா ஒரு மனுஷனுக்கு கிடைக்கும்? ஒரு நாட்டுக்கு எப்ப தெரியுமா நீதி கிடைக்கும்? இந்த உலகத்தில் இந்த பூமிக்கு எப்ப தெரியுமா நீதி கிடைக்கும்? நீதியின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து எப்ப இந்த பூமியை ஆளுகிறாரோ அன்றைக்கு தான் இந்த பூமிக்கு நீதி கிடைக்கும். அப்ப உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இதே வசனத்தை நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். அதுல ஒருவர் வந்து கேட்கிறார், நீங்க திருப்பத்தவல்ல பிறகு வேணும் என்று எடுத்துக்கொண்டே வாசி பாருங்க. இதுல இயேசுவானவர் நீங்க எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒருவர் வந்து கேட்கிறார், ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க சொல்லித்தாங்களன் என்று சொல்லி ஒருவர் கேட்கிறார். அப்ப கேட்கும் பொழுதுதான் ஆண்டவர் இந்த விதமாக ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு சாம்பிள். என்ன இப்ப முட்டை எப்படி பொறிக்கணும் என்று சொல்லி கேட்டா, இங்க வாங்க இந்த முட்டையை உடைச்சு இப்படி ஊத்தணும், கொச்சிக்காவை அரைஞ்சு இப்படி போடணும். எனக்கு என்ன முட்டை பொறிக்க மட்டும்தான் எனக்கு தெரியும், அதனால தான் அதை சொல்றேன். வெங்காயத்தை அரைஞ்சி இதுக்குள்ள போடணும், உப்பு கொஞ்சம் போடணும், மஞ்சளும் கொஞ்சம் தூவி போட்டு இப்படி அடிக்கணும். அடிச்சுட்டு கொஞ்சம் பார்க்கணும், தாச்சி சுடுதாண்டு பார்த்து அதில் ஊற்றிக்கிட்டா முட்டை பொரியும். இப்படி பொறிங்க என்று சொல்லி கொடுக்குறார். அதை மாதிரி இயேசுவானவர் இப்படித்தான் ஜெபிக்கணும் என்று சொல்லி கொடுக்கிறார். அப்ப அந்த இடத்துல ஒருவர் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் இந்த விதமாக கற்றுக் கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இதுலயும் பாத்தீங்கன்னா, பரலோகத்திலே இருக்கிற பிதாவே உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று அவர் சொல்லிக் கொடுக்கிறார். அப்ப இயேசு என்னத்தை சொல்ல வாரார் என்று சொன்னா, பிதாவினுடைய சித்தம், அதாவது கடவுளினுடைய விருப்பம். தேவன் நம்மிடத்திலே என்னட்ட உங்கள்கிட்ட இயேசுட்ட என்னத்தை எதிர்பார்க்கிறாரோ அதை செய்யும் பொழுதுதான் அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் போக முடியும். உதாரணமா கொக்குவில் விக்னேஸ்வரா வித்யாலயம் இருக்குது. அங்க ஒரு அதிபர் இருக்கிறார், அங்க ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அந்த ஸ்கூலுக்கு சில சட்டதிட்டங்கள் இருக்கு. அப்ப அந்த ஸ்கூலுக்கு ஒரு டை இருக்கும். அந்த ஸ்கூலுக்கு இந்த கலர்ல தான் சொக்ஸ் போடணும்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கூலுக்கு ஒரு யூனிஃபார்ம், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. சரிதானே? இப்ப நீங்க விக்னேஸ்வரா ஸ்கூலுக்கு போக்குள்ள மகாஜன ஸ்கூல்ல டைய கட்டிட்டு போனா வாங்க இருங்க பிரச்சனை இல்லை படிச்சுட்டு போங்கன்னு சொல்லுவாங்களா? எலும்பு போய் டைய மாத்திட்டு வாண்டா அனுப்புவான். ஏனண்டா ஒரு இடத்துக்கும் சட்டதிட்டம் இருக்கு. நான் அப்போது சொன்னேன், நீதிமன்றத்துக்கு போறேன்னு சொன்னா இன்ன விதமாகத்தான் நாங்க போகணும் என்ற ஒரு ஒழுங்கு இருக்கு. இந்த விதமாக தான் உடுப்பு போடணும், இந்த விதமாக தான் நாங்க ட்ரௌசர் போடணும், இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. சரிதானே? அத மாதிரி வேலைக்கு போகும் பொழுது எப்படி போகணும்ன்றது இருக்குது. நாங்க படுக்கும் பொழுது சாரணை கட்டிட்டோ ஒரு நைட்டியோட படுக்கலாம். நைட்டியோடையும் சாரனோடையும் நாங்க அலுவலகத்துக்கு வேலைக்கு போயிலுமா? போக முடியாது. அப்ப என்ன சொல்லுவான்? நாகரிகம் தெரியாதவன் டைவம் என்று சொல்லி ஏசுவான். அப்ப அதே போல வேதத்துல நாம் மனிதர்கள் தேவனாலே கடவுளாலே படைக்கப்பட்டவர்கள். நாம் பிதாவினுடைய சித்தத்தை, கடவுளுடைய சித்தத்தின்படி நாங்கள் வாழும் பொழுது, அதன்படி செயல்படும் பொழுதுதான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் போக முடியும் என்று இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதலாவது அவர் அந்த விதமாக பேசினார், இரண்டாவது அந்த விதமாக ஜெபிப்பதற்கு சொல்லிக் கொடுத்தார். ஓகே, இப்ப யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு வாங்க. இந்த இடத்துல, இந்த புத்தகத்துல யோவான் எழுதின சுவிசேஷத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 7 தடவைகள் இயேசு பிதாவின் சித்தம், பிதாவின் சித்தம், தேவனுடைய திட்டம் என்று சொல்லி பேசியிருக்கிறார். அந்த 7 வசனங்களையும் நாங்கள் வாசிப்போம். யோவான் 4ஆம் அதிகாரம். நான் அப்படியே ஒன்றொண்டா போவேன், உங்களுக்கு ஈஸி தான். யோவான் புத்தகத்துக்கு வந்துட்டீங்கன்னா ஒரு அதிகாரமா அந்த வசனத்தை வாசிக்கலாம். இல்லைன்னு சொன்னா நோட் காப்பி இருந்தா நீங்க நோட் பண்ணி கொள்ளலாம். 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதை என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. என்ன சொல்லுகிறார்? என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்து முடிப்பதை என்னுடைய சாப்பாடாக இருக்கிறது என்று இயேசு பேசுகிறார். அப்ப இந்த இடத்திலேயும் கடவுளுடைய சித்தம், பிதாவினுடைய சித்தத்தை பற்றி இயேசுவானவர் பேசுகிறதை பார்க்கிறோம். ஓகே, இப்ப 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அடுத்த பக்கம் திருப்பினீங்கன்னா 5ஆம் அதிகாரம் வரும். அதுல 30வது வசனத்தை பாருங்க.
நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடி நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. அப்ப அவர் எப்படி செயல்படுகிறாராம்? எனக்கு சித்தமானதை அவர் தேடவில்லையா, அவரை அனுப்பின பிதாவினுடைய சித்தத்தை அவர் நாடுகிறேன் என்று இயேசுவானவர் சொல்லுகிறார். அதே 5ஆம் அதிகாரத்தில் 36வது வசனத்தை பாருங்க. யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்ப இயேசு செய்கின்ற, அவர் இந்த பூமியில இருந்த பொழுது 33.5 வருடங்கள் அவருடைய அந்த வாழ்க்கையிலே அவர் சொல்லுகிறார், தான் செய்தது எல்லாமே பிதா கற்பித்தபடியே நான் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். ஓகே, இப்ப 6ஆம் அதிகாரத்துல 38வது வசனத்தை பாருங்க. நான் வாசிக்கிறேன், அப்படியே ஒவ்வொரு பக்கமா திருப்பினீங்கன்னா அந்த வசனங்கள் வரும். வெரி ஈஸி. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். இயேசு என்ன சொல்லுகிறார்? என் சித்தத்தின்படி, எந்த விருப்பத்தின்படி செய்கிறதுக்கு அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்வதற்கே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். ஓகே, யோவான் 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்படியே யோவான் 14:31. யோவான் 14:31 கடைசி வசனம், 14ஆம் அதிகாரத்தில் 31. அதை பாருங்க. நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவும் வாருங்கள் என்றால். அப்ப என்ன சொல்கிறார்? நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன். அப்ப இயேசு எப்படி செயல்படுகிறார்? பிதா தனக்கு கட்டளையிட்டபடி இயேசு செய்கிறார். எப்படி செய்கிறார்? இல்ல கதைக்கு 2 எழும்பிட்டு போ தயவு செய்து. இப்ப பிதா கட்டளையிட்டபடிதான் இயேசு தான் செய்கிறேன் என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். யோவான் 17ஆம் அதிகாரம் எடுங்க, அதுல 4வது வசனத்தை பாருங்க. அடுத்த பக்கம் திருப்பினீங்கன்னா வந்துடும். யோவான் 17:4. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நீர் எனக்கு நியமித்த வேலையை நான் செய்து முடித்தேன் என்று இயேசு சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். நமக்கு தெரியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இது மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39 இருக்குது. நீங்க அதை வாட்சி பாருங்க. இப்ப ராப்போஜனத்தை, கடைசி போஜனத்தை அவர் தன்னுடைய சீஷர்களோடு சாப்பிட்டு முடித்ததற்கு பின்பதாக இவர்கள் எல்லாரும் புறப்பட்டு போறாங்க. எங்க போறாங்க? கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறார்கள். போகும் பொழுது சீஷர்கள் என்ன செய்கிறார்கள்? படுத்து உறங்கி விட்டார்கள். இயேசு அங்கால போய் அந்த கெத்செமனே தோட்டத்துல முழங்கால் இருந்து பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தப்படி அல்ல, உன்னுடைய சித்தப்படி ஆகட்டும். அப்ப இயேசு இந்த பூமியிலே இருந்த காலம் முழுவதும் அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், பிதாவினுடைய சித்தம், பிதாவினுடைய சித்தம், பிதா கற்பித்தவைகள், பிதாவின் திட்டம். அப்ப பிதாவின் திட்டத்தை தான் இயேசு செயல்படுத்தினார், நிறைவேற்றினார் என்று சொல்லி நாங்கள் வேத வசனத்திலிருந்து பார்க்கிறோம். அப்ப ஆரம்பத்தில் சொன்னார், பிதாவினுடைய சித்தத்தை எவன் செய்கிறானோ அவனே எங்க போவானா? பரலோக ராஜ்யத்துக்குள்ள போவான். மற்றபடி எவனுமே இல்லை, வேற எவனுமே அதுக்குள்ள போக முடியாது. ஏனென்றால் தேவனுடைய திட்டத்தின்படி, நான் அப்போது சொன்னது போல, விக்னேஸ்வரா ஸ்கூல்ல விக்னேஸ்வரா டை போட்டு போனா தான் உள்ள எடுப்பான். மகஜன ஸ்கூல்ல மகஜன டை கட்டி போனா தான் உள்ளுக்குள்ள எடுப்பான். அதே போல பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய திட்டம், பரலோகத்தில் இருக்கிற கடவுளுடைய சித்தத்தை செய்கிறவனே கடவுளுடைய சமூகத்துக்கு போவானே இல்லாமல் மற்றபடி யாரும் போக முடியாது என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். ஓகே, யோவான் 3ஆம் அதிகாரத்துல
இயேசு எதற்காக இந்த பூமிக்குள்ளே வந்தார், அந்த பிதாவின் சித்தம், அந்த பிதாவினுடைய திட்டம் என்ன என்று சொல்லி இயேசு நிக்கதேமு என்று சொல்லப்படுகிற மனிதனுக்கு அவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் எடுங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்க. இயேசு சொல்லுகிறார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் எங்க அன்பு கூர்ந்தார்? உலகத்தில் அன்பு கூர்ந்தார். குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனாயிருந்தாலும், நம்முடைய இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் சில பண்பாடுகள், சில பழக்க வழக்கங்கள் இருக்கு. ஒரு திருமணத்தை பேச போகும் முதல் சாதி பார்ப்பாங்களா இல்லையா? அவன் என்ன சாதி, அவன் அம்பட்டனா, அவன் என்ன பார்ப்பாங்க, வேற என்ன பார்க்குற, அம்பட்டனா, அவன் என்னது நலவனா, அவன் என்ன வேளாளனா, இன்னும் பாம்பட பேரெல்லாம் வருது, வேளாளனா அல்லது வேற என்ன சொல்லுவாங்க, நிறைய சாதி இருக்குது. இந்த சாதி எல்லாம் பார்ப்பாங்க திருமணம் பேசுறதுக்கு முன்பதாக. நான் சாதி பார்க்கிறாள் இல்லை, இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். ஆனால் தேவன் சாதி பார்க்கிறவர் அல்ல. அதான் அதில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்றார்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, உங்களோட புருஷனையும் புருஷன் விசுவாசித்தாலும் ஏற்றுக்கொள்ளுவார் கடவுள். அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தாலும் அவர் திருந்தும் பொழுது அவரை கடவுள் ஏற்றுக்கொள்ளுவார். அப்ப எதற்காக குமாரன் வந்தார் இந்த பூமியிலே என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது என்றால், அவர் என்னதுக்காக வந்தாராம்? உலகத்தில் எதற்காக அவர் வந்தார்? உங்களையும் என்னையும் மதம் மாற்றத்துக்கு வரல. அவர் வந்ததன் நோக்கம் உங்களையும் என்னையும் கடவுளிடத்திலே சேர்ப்பதற்காக ஒரு பாலமாக அவர் வந்தார். நாம் எல்லாரும் அம்மாட வயிற்றுல இருந்து, இப்ப என்ன எடுத்துக்கொள்ளும், தாயிர வயிற்றுல உருவாகி பிறந்த நாள்ல இருந்து என்னுடைய 16 வயது வரைக்கும் எனக்கு இயேசுண்டா யாருன்னு தெரியாது. தேவனை அறியாத ஒரு வாழ்க்கை, பாவம் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது. பலவிதமான பாவத்துக்கு அடிமையாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். பலவிதமான காரியத்துக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். இதுல இருந்து முற்றிலுமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவங்கள கேட்டீங்கன்னு சொன்னா தெரியும். அழகுராஜாங்களை பிடிச்சி கேட்டீங்கன்னு சொன்னா அவரோட சாட்சியை சொல்லுவார். அப்படி நாங்க வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் ஒரு நாள் வந்தது, அந்த நாள் தான் இயேசுவை அறிந்து கொள்ளுகின்ற நாள். ஓ, அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும், இயேசு என்றால் அவர் வேதக்காரனுடைய கடவுள் அல்ல. ஓ, இயேசு என்றால் அவர் ரோமன் கத்தோலிக்கர்களுடைய கடவுள் அல்ல. ரோமன் கத்தோலிக்கத்துக்கு இயேசுக்கு சம்பந்தமே இல்லை. இயேசு அவர் உலக இரட்சகர், உலகத்திலே இருக்கின்ற எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கின்ற மெய்யான ஒளி. அப்ப இந்த வசனத்துல இயேசுவானவர் சொல்லுகிறார், பிதா எதற்காக தன்னை அனுப்பினாரா? விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் இருப்பதற்கு, அவன் ரட்சிக்கப்படுவதற்காக குமாரனை இயேசுவானவர் இந்த பூமிக்குள்ளே அனுப்பினார் என்று சொல்லுகிறார். ஓகே, இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். இன்றைய முதலாவது ஃபர்ஸ்டா நாங்க ஆறுக்கு அடிக்கணும் என்று சொன்னா எல்லாம் தெரிஞ்சு கொண்டு புல செய்கிறார்களுக்கு தான் முதலாவது சுடணும். அப்ப இன்றைய கிறிஸ்தவத்தை நம்ம ஆராய்ச்சி பார்ப்போம். இன்றைய கிறிஸ்தவம் பிதாவின் சித்தத்தை செய்கிறதா? நான் சுகமாக்க வேணாம் என்று சொல்லல, தீர்க்க தரிசனம் சொல்றது தவறு என்று நான் சொல்லல, குணமாக்குறது தவறு என்று சொல்லல, பிசாசு திரத்துறது தவறு என்று சொல்லல. இதுகளெல்லாம் எதற்கு செய்ய வேண்டும் என்றால் அந்த நபரை நாம் இயேசுவனண்டை கொண்டு வருவதற்கு. பிதாவினுடைய சித்தம் என்ன? பிதாவினுடைய திட்டம் என்ன? எனக்காக ரோஷானி வாசிங்க 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று பாருங்க. தேவனுடைய திட்டம், தேவனுடைய விருப்பம், சித்தம், பிதாவின் சித்தம், பிதாவின் விருப்பம், தேவனுடைய சித்தம், திட்டம் என்னடா? அவருடைய விருப்பம் என்ன? வாசிங்க 2:4. 1 தீமோத்தேயு 2:4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். என்னவா அவருடைய சித்தம்? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை, சத்தியம் என்றால் உண்மையை அறிகிற அறிவை அடையவும் அவர்
விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். இதற்காகத்தான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் இந்த பூமிக்குள்ளே அனுப்பினார். நான் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டேன் என்றால், என்னுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு ஆரம்பிக்கப்பட்டது 16 வயதுல. சத்தியத்தை அறிகிற அறிவை நான் அடைந்தது 16 வயதுல. என்ன அந்த சத்தியத்தை அறிவு? இயேசு வேதக்காரர்கள கடவுள் இல்ல, இயேசு உலக ரட்சகர் என்கின்ற சத்தியத்தை, உண்மையை நான் அறிந்து கொண்டேன். இயேசுவுக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்கின்ற உண்மையை நான் அறிந்து கொண்டேன். இயேசு இந்த பூமியிலே ஒரு மதத்தையோ அல்லது ஒரு டினோமினேஷன், ஆங்கிலத்தில் டினோமினேஷன் என்று சொன்னா அப்படி ஒரு சர்ச், இந்த சர்ச் அந்த சர்ச் அந்த சர்ச், இதை ஸ்தாபிக்கிறதுக்கு அவர் வரவில்லை. அவர் வந்ததனுடைய நோக்கம் எல்லா மனுஷனையும் ரட்சிக்க. ரட்சிப்பண்டா என்ன தெரியுமா? காப்பாற்ற. என்னத்துல இருந்து காப்பாற்ற? நாம் எல்லாருமே அழிவை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த மனிதர்கள். நாம் எல்லாம் பாவத்தால பிடிபட்டு, பாவத்தால சிக்கப்பட்டு, எங்களோட வாழ்க்கையில அசிங்கமும் பாவமும் மதுபானமும் குடியும் வெறியும் விபச்சாரமும் அசிங்கமான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்த மனிதர்கள். எங்களை ரட்சிக்க, காப்பாற்றுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குள்ளே வந்தார். அதுதான் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம், பிதாவினுடைய சித்தமாய் இருக்கிறது. நாங்க ஒருவேளை சொல்லலாம், இல்ல பிசாசு திரத்துறது, இந்த சுகமாக்குறதும் பிதாவினுடைய விருப்பம் தானே, அதுவும் அவருடைய விருப்பம். அதை ஏன் கொடுத்தார் என்று சொல்லி மாற்கு 16வது அதிகாரத்தை எடுங்க. மாற்கு 16வது அதிகாரத்துல இயேசு மீண்டும் பேசுகிறார். அவருடைய சிலுவை மரணத்துக்கு பின்பதாக, அவர் உயிர் தெழுந்ததற்கு பின்பதாக இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு பிரதானமான சில பொறுப்புகளை கொடுக்கிறார். 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. பின்பு இயேசு அவர்களை நோக்கி, அதாவது அவர் என்றால் இயேசு அவர்களை நோக்கி, அவருடைய சீஷர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சுவிசேஷம் என்று சொன்னா அது ஒரு சமஸ்கிருத சொல். சுவிசேஷம் என்றதனுடைய உண்மையான தமிழ் அர்த்தம் நல்ல செய்தியை பிரசங்கியுங்கள். என்ன அந்த நல்ல செய்தி? இயேசு உங்களுக்காக அடிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். நீங்க உங்களுடைய பாவங்களுக்காக கங்கை நதியில நீங்க குளிக்க தேவையில்லை. நீங்க கங்கை நதியில குளிக்கிறதால உங்களோட பாவம் போகாது. உடம்புல இருக்கிற ஊத்த மட்டும் தான் போகும். அதுவும் முதுகுல இருக்கிற ஊத்த போகாது. அதை ஒருத்தன் பின்னால இருந்து தேய்ச்சா தான் போகும். கங்கை நதியில குளிக்கிறதால பாவம் போகாது. இயேசு எதை குறித்து பேசுகிறார்? எங்க பாவம் இருக்கு தெரியுமா? உள்ள இருக்கு, உள்ள. நான் அன்றைக்கு பேசும்பொழுது சொன்னேன் இல்லையா, விக்டோரியா அம்மா என்ன நினைக்கிறாங்க என்று எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். இன்றைக்கு என்ன கரியாக்குற, இன்றைக்கு என்ன இந்த மீன்காரன் கூவி போறானே, குமாரண்ணன் கூவி போறான், குமாரன் போனா இன்றைக்கு நமக்கு கரையிலே. பாவா யோசிக்கும், இன்றைக்கு காசும் இல்லை, குமாரும் பைத்தான், குமாரன்றாலும் பரவாயில்ல, கடனுக்கு தருவான், பின்னேரம் கொடுத்து கொள்ளலாம், பின்னேரம் அவனுக்கு காசு கொடுக்குற நேரம் வந்து கேட்பான், என்ன வேணே இது சேர்ச்சா கட்டிருக்காங்க என்று கேட்பான். என்ன ஹரி, இந்த சித்தனெல்லாம் எனக்கு தெரியாது. ஒருவேளை நான் சரியா சொல்லலாம், அது ஆண்டவர் என்ற வாயை பிடிச்சு பேசுறதா இருக்கலாம், எனக்கு தெரியாது. இப்ப மெல்கி யோசிக்கலாம், இது ஏன் முடிச்சா தான் நம்ம வீட்டை போகலாம், இன்றைக்கு ஒரு மெச் இருக்குது, பின்னேரம் சலூனையும் திறக்கணும், சலூன்ல நம்ம அண்ணனை விட்டு எப்படி போலன்ற மாதிரி சிந்திக்கலாம். அவங்களுக்கு ஒரு யோசனை வரலாம், பா கெதியா வீட்டை போய் சாப்பிடுத்து படுக்கோண்டாப்பா. ஒவ்வொரு ஆக்களும் உண்டு யோசி. இவள் யோசிப்பாள், பா இவனால எப்படாப்பா போற, இதை முடிச்சு போனா தான் நம்ம இந்த வளவை சுத்தி ஓடி திரியலாம், நிஷானி அண்டி வீட்டை போகலாம், போய் விளையாடலாம், நமக்கு எப்படாப்பா என்று இவள் யோசிக்கலாம். அவர் போறார், பார்த்து போறார். அப்ப உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ எங்க போவானாம், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று சொல்லி முடிஞ்சதுக்கு பிறகுதான் இயேசுவானவர் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன என்று சொல்லி பிசாசு திறத்துறது, நோய்கள் குணமாக்குறது, மற்ற காரியங்களை பற்றி பேசுகிறார். முதலாவது அவர் பேசினது என்ன? உலகமெங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் நல்ல செய்தியை சொல்லுங்க. என்ன? இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்களோட புருஷன் நேசிக்கல என்று நினைக்காதீங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார். ஏன்? நீங்க இயேசு ஏற்றுக்கொள்ள முதலே இயேசு உங்களுக்காக சிலுவையிலே
உங்களுக்காக தன்னை அடிக்க ஒப்பு கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் இயேசு நமக்காய் பாவமாக்கப்பட்டார். நாம் நல்லவர்களாய் இருக்கும் பொழுது இயேசு நமக்காய் மரிக்கவில்லை. நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுது, நான் பிறக்க முதலே, எந்த அம்மாவும் அப்பாவும் கல்யாணம் கட்டுறதுக்கு முதலே இயேசு எனக்காக சிலுவையிலே மரித்தார். ஏன்? நம்மை மீட்கும் பொருளாக. அப்ப அவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிறக்குள்ள ஒரு கற்பூர பட்டியை கொண்டு வா, இதை எதிர்பார்க்கிறார். இல்ல ஒரு சந்தன குச்சி பட்டியை கொண்டு வந்து இதிலே கொளுத்தி வையுங்கள், அப்பொழுது நான் அந்த வாசனையிலே சந்தோஷப்பட்டு உங்களுக்கு நான் காசு தருவேன், இப்படி எதிர்பார்க்கிறார். இல்ல சாம்பிராணி போடுங்கள் வெள்ளிக்கிழமையிலே, இல்லை என்றால் நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் தீயிலே நடுங்கள், உங்களோட கால்கள் பொத்து பொங்கும் பொழுது உங்களுக்கு நான் நிறைய காசு தருவேன், இதை எதிர்பார்க்கிறார். இல்ல, உங்களோட இருதயத்துல என்ன நீங்க விசுவாசிங்க, நான் சொல்லுகிறபடி நீங்க வாழுங்க. என்னத்த ஈஸி. இன்னொரு இடத்துல சொல்லுகிறார் இயேசு, என் நுகம் மிகவும் இலகுவா இருக்கிறது. என்னது? களவு செய்யாதிருப்பாயா? களவு செய்யாம இருந்தா போச்சு. ஐயோ, களவு செய்யாட்டி எப்படி சாப்பிட்ற? ஒருத்தனை எப்படியாவது ஏமாத்தி களவு செஞ்சா தானே நமக்கு கொஞ்சம் பூவா கிடைக்கும், கொஞ்சம் கோழிக்கறியாவது சாப்பிடலாம். அப்படி ஒரு சாப்பாடு நமக்கு தேவையில்லை. அப்படி ஒரு சாப்பாடு நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன தேவைன்றதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு என்ன தேவைன்றதை பிதா அறிந்திருக்கிறார். அப்ப பிதாவினுடைய திட்டம் என்ன, பிதாவினுடைய சித்தம் என்னவென்று சொன்னால், நீங்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது. உங்களுடைய வாழ்க்கை இன்றைய நாளிலே, நேற்றைய நாளிலே, அதுக்கு முன்பு எப்படி இருந்தது எனக்கு தெரியாது. நான் உங்களோட வீட்டை வந்து பார்க்கல தானே. நீங்க பல்லு திட்டினீங்களா, பல்லு திட்டலையா, இல்லாட்டி அப்படியே எழுப்பிட்டு வந்து இருக்கிறீங்களா எனக்கு தெரியாது. பாவாக்கா போடுற சைனா கிரீமினுடைய பேர் எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் என்ன விதமான கிரீமை முகத்திலே அவள் தடவுகிறாள், அந்த கிரீமுடைய பிராண்ட் என்ன, அந்த கிரீமுக்குள்ள என்ன கலந்திருக்கிறது எல்லாம் தெரியும். ஏன்? கடவுளுக்கு எல்லாம் தெரியும் தானே. கடவுள் எல்லாவற்றையும் அறிகிறவர். உங்களோட அம்மா இந்த டேட்டில் எத்தனை மணிக்கு எந்த ஃப்ளைட்டில் வரப்போறான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். ஏன்? உங்களோட அம்மா சிந்திக்கிற சிந்தனை அப்படியே ரீட் பண்ணி வச்சுக்கொள்ளுவார். ஏனென்றா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அதான் நாங்கள் பாடல் பாடும்போது சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான். அவர் மனுஷனுடைய சிந்தனையை மட்டுமில்ல, இந்த ரோட்டில் இருக்கிற நாய் எந்த பொட்ட நாயோட ஓட போதுன்னு அவருக்கு தெரியும். ஓ, ஏன்? அதை படைச்சவரும் அவர் தானே. அந்த பொட்டனா எத்தனை குட்டி போடும் என்றும் தெரியும். ஓடி போய் வந்து எத்தனை குட்டி போடும் என்று தெரியும். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். சிந்தனைகள், நினைவுகள், சகலத்தை நம்ம நினைக்காத வண்ணமாக அவர் அறிந்திருக்கிறார். நாம நினைச்சு பார்த்திருப்போமா? நான் உண்மையா சொல்றேன், இந்த இடத்துல கல்லு வைக்கும் பொழுது நான் நினைக்கல இது 4 மாசத்துல இந்த கட்டடம் முடியும் என்று. நான் எதிர்பார்க்கல இப்படி நம்ம மரத்தால கதவு ஜன்னல் எல்லாம் போடுவோம் என்று எல்லாம் எதிர்பார்க்கல. நம்ம என்னம்மா ஆசைப்பட்டோம்? ஒரு கொட்டில். என்னம்மா? அம்மாக்கு தெரியும். நாங்க ஒரு கொட்டில். இந்த கொட்டில் அடிக்கிறதுக்கு ஒரு காப்பட்டரை கொண்டு வந்து அளந்தோம். அவரு 2 லட்சம் கேட்டார் அடிக்கிறதுக்கு. அந்த 2 லட்சமும் நம்மகிட்ட இருக்கல. ஆனா இன்றைக்கு நாங்க இந்த இடத்துல இருந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் இந்த மகத்துவமான அதிசயமான காரியங்களை செய்திருக்கிறார். அப்ப நாங்க இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட இந்த பாடத்தின் நிமித்தம் ஓகே, என்ன நாங்க தீர்மானம் எடுக்க போகிறோம் எங்களுடைய வாழ்க்கையில? தீர்மானம் எடுக்கிறது நீங்கள், தெரிவிப்பது நான், நியூஸ் வாசிக்கிறது நான், தீர்மானிக்கிறது நீங்க. உங்களை பிடிச்சி நான் செவியை பிடிச்சேன, நம்மட அவையை மட்டும் நம்ம விட்டு வச்சிருக்கிறோம், அவையும் விடக்கூடாது. தாரணியில செவியை பிடிச்சி எடுப்பியா தீர்மானம், எடுப்பியா தீர்மானம் என்று சொல்லி எடுக்க வைக்கிறது இல்லை. அது அவங்களுடைய சுயாதீனம். ஏன்டா கடவுள் யாரையுமே பலவந்தம் பண்ணுகிறவர் அல்ல. அவர் பலவந்தம் பண்ணி யாரையும் செய்ய பண்ணையும் இல்லை. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில தீர்மானம் எடுக்கணும். சர்ச்சுக்கு வாங்க பிரதர் என்று நான் சொல்லலாம். சர்ச்சுக்கு வாரதும் வராம இருக்கிறது உங்களோட தீர்மானம். அப்ப நாம தான் தீர்மானம் எடுக்க வேண்டும். அப்ப இன்றைய நாள்ல நாம சிந்திப்போம் பிதாவினுடைய சித்தத்தை, பிதாவினுடைய திட்டத்தை, நம்முடைய தேவனுடைய விருப்பத்தை நாம் எங்களுடைய வாழ்க்கையில செய்வோமா? நாங்க ஒரு நல்ல தீர்மானம் எடுப்போம். இந்த நேரத்தில் கண்களை மூடுவோம். நாங்க எழுந்திருக்கக்கூடியவர்கள் எழுந்திருங்க, இருக்கக்கூடியவர்கள் இருந்து கண்களை மூடுங்க. நீங்க இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு சத்துருக்கள் மத்தியிலே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். சும்மா இல்ல, 2வது பெட்டிஷன் அடிச்சிருக்காங்க. நமக்கு பெட்டிஷன் நம்மகிட்ட வரல. அதான் நான் சொன்னேன், சத்துருக்கள் மத்தியில பந்து. கண்களை மூடுவோம், எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். நான் அப்போதே சொன்னது போல ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்லுங்க, ஏசப்பா நான் என்னுடைய வாழ்க்கையில
நான் உம்முடைய விருப்பம் செய்ய எனக்கு உதவி செய்யும். ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவது. ஒருவேளை உங்களுக்கு கடினமா இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே நம்முடைய இஷ்டத்தை போல நம்முடைய விருப்பத்தின்படி நாங்கள் வாழ்ந்து பழகிட்டோம். நாங்கள் அதிலிருந்து வெளியில வந்து கடவுளுடைய விருப்பத்தின்படி நாங்கள் வாழுவது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியமா இருக்கும். ஆனால் நாங்கள் நல்ல தீர்மானம் எடுப்போம். இந்த காலை வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பிதாவினுடைய கடவுளுடைய விருப்பத்தை செய்கிறவர்களாய், கடவுளுடைய ஆசையை நிறைவேற்றுகிறவர்களாய் நாங்கள் நல்ல ஒரு தீர்மானம் எடுப்போம். அன்புள்ள ஆண்டவர், இந்த அருமையான இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வசனத்தின் வாயிலாக நீர் ஒவ்வொருவரோடும் பேசியிருப்பீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை அது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆவியையும் ஆத்துமாயையும் மூனையும் கணுக்களையும் பிரிக்கத்தக்கதாயும் உருவ குத்துகிறதாயும் இருக்கிறது என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். நீர் உம்முடைய சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை உயர்த்திருக்கிறீர் என்று பார்க்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் மூலம் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. உம்முடைய வசனத்தை அனுப்பி நீர் ஒவ்வொருவரையும் சுகமாக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். இவர்களை வாதிக்கிற பிசாசினுடைய காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த வேளையில அகன்று போகும்படியாய் கட்டளை கொடுக்கிறேன். இவர்களை குழப்புகிற அசுத்த ஆவிகளினுடைய எல்லா ஆதிக்கங்களும் இயேசுவின் நாமத்திலே அகன்று போகும்படியாய் இந்த நேரத்திலே கட்டளை கொடுக்கிறேன். இந்த இடத்தை விட்டு, இவருடைய மனதை விட்டு, இவருடைய சரீரங்களை விட்டு இயேசுவின் நாமத்திலே போவதாக வழியிலே தொடர்ந்து இவர்களை வழி நடத்தும். இவர்களோடு பேசும். இவர்கள் வீட்டிலே ஜெபிக்க, ஆண்டவரை உம்மோடு ஜெபம் என்றால் உம்மோடு பேச, ஆண்டவரை உம்முடைய வார்த்தைகளை எடுத்து வாசிக்க இவர்களுக்கு விருப்பத்தை உண்டு பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.